கிருஷ்ணகிரி அருகே டாஸ்மாக் கடை மீது பெட்ரோல் குண்டு வீச்சு, விற்பனை உதவியாளருக்கு தீக்காயம். பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்ப முயன்றவர்களை அங்கிருந்தவர்கள் பிடித்து கட்டி வைத்து போலீசில் ஒப்படைக்கும் வீடியோ வைரல். கிருஷ்ணகிரி அடுத்த பாஞ்சாலியூர் கிராமத்தில் 2150 எண் கொண்ட டாஸ்மாக் கடை உள்ளது. இந்த கடையில் விற்பனையாளராக தர்மபுரி மாவட்டம் கோம்பை பகுதியை சேர்ந்த சின்னசாமி, விற்பனை உதவியாளராக கிருஷ்ணகிரி ராஜாஜி நகரை சேர்ந்த பிரகாஷ் ஆகியோர் பணியில் இருந்துள்ளனர். நேற்று மாலை கிருஷ்ணகிரி அடுத்த மேல் சோமார்பேட்டையை சேர்ந்த சத்தியமூர்த்தி, லைன் கொல்லையை சேர்ந்த திருமால் ஆகிய இருவரும் அந்த கடைக்கு வந்து விற்பனையாளரிடம் 30 ரூபாய் குறைவாக கொடுத்து 2 பீர் பாட்டில்களை வாங்கியுள்ளனர். மதுபானம் வாங்கிய இருவர் பணம் குறைவாக கொடுத்தது தொடர்பாக விற்பனையாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. பின்னர் மீண்டும் மதுபோதையில் கடைக்கு வந்த அவர்கள் தாங்கள் வந்த இருசக்கர வாகனத்திலிருந்து பெட்ரோலை எடுத்து பீர் பாட்டிலில் நிரப்பி துணியில் தீ வைத்து டாஸ்மாக் கடை மீது வீசியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் விற்பனை உதவியாளர் பிரகாஷுக்கு நெற்றி, கன்னம் மற்றும் தோள்பட்டையில் தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. அவர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவத்தை கண்ட அங்கிருந்த பொதுமக்கள் தப்பி செல்ல முயன்ற ஒருவரை மடக்கி பிடித்து கயிற்றில் கட்டி வைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மற்றொருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இருவரும் வந்த இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கயிறால் கட்டி வைத்து போலீசில் ஒப்படைக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது.